மகா சூர்யாவோட ரூமுக்கு வராங்க. வந்தவொடனே காஃபி கொண்டு வந்திருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானா ஜிம்மில் இருக்கேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. என்னங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க. எல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குளிச்சுட்டு வெளியே வராரு. வந்தவொடனே பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டோடனே உங்கள் ராசிக்கு இன்றைக்கி நல்லா வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இதெல்லாம் நீ நம்பறியா மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு, பேப்பர் எதுக்கு தெரியுமா படிக்கிறோம்? நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தானே தவிர மூட நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் படிப்பேன், அதுக்கப்புறம் அதை நான் மறந்துடுவேன் அப்படின்னு மகா சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மகா ஐஸ்வர்யா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா மேலேயே திருட்டு பழி போடணும்னு நினச்சிருக்காங்க, அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கரெக்டாக கோடீஸ்வரி கேட்குறாங்க. கேட்டோன்னே கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்போது என் மேலே திருட்டு பழி போடணுன்றதுக்காக தான் நகையை கொண்டு வந்து என் பேக்கில் வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி மகா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி தான் அவருக்கு தாத்தாவுக்கு ஜூஸ் கொடுக்கும்போது நான் கொடுத்ததுனால தான் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அப்போது என் மேலே எவ்வளோ கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்லைம்மா, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா, அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிகிட்டு இருக்கியாம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மகா 2 பேருமே சொல்கிறாங்க. அங்கே அந்த கோடீஸ்வரி ரூமுக்கு போகிறாங்க. போனோடனே அங்கே அப்படியே வராங்க சித்ராதேவி. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க. அப்படி இவளை ஏதாவது ஒன்று பண்ணணுமே, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி யோசிக்கிறாங்க. நல்லா பாட்டில் எடுத்து ஊற்றி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வாங்கி நல்லா குடிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. நல்லா குடி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன், காமிச்சா இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது, அவங்களே கழுத்து பிடிச்சி உன்னை வெளியே தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படியே ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே கோடீஸ்வரி குடிக்கவே இல்லை, சைடில் ஊற்றிட்டு குடித்தா மாதிரி நடிக்கிறாங்க. குடித்த மாதிரி நடிக்கும் போது ஃபோன் எடுக்கிறாங்க. என் ஃபோனை கொடு அப்படின்னு சித்ராதேவி கேட்குறாங்க. என் ஃபோனெல்லாம் நைட்டில் வச்சுட்டு தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைக்கிறாங்க. ஐயோ, என் ஃபோனை உடைக்கிற, நான் அதில் பாட்டு கேட்டுகிட்டே தூங்குவேன், இப்போ உன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படி கத்திகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பாட்டு நான் பாடுறேன், நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாட்டெல்லாம் பாடுறாங்க, கத்துறாங்க. இதெல்லாம் அப்படியே சித்ராதேவிக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாயிட்டாங்க. உன்னை விடவே மாட்டேன், இனிமேல் என்ன பண்ணுறேன்னு பாரு, எனக்கா நீ திருட்டு பழி கட்டுற, கண்டிப்பாக உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில் வராங்க. சித்ராதேவி அப்படி சுற்றி பார்க்குறாங்க. கௌதம், நீ போயிட்டு எப்படியாவது ஐஸ்வர்யா ஃபோனை எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போய் ஃபோனை எடுத்துகிட்டு வராரு. அம்மா, இதில் அந்த வீடியோவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா தேடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா வராங்க. என்ன பார்க்குறீங்க, என்னோடய ஃபோன் எடுத்து? ஓ, வீடியோ தேடுறீங்களா? வீடியோலாம் அதில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, நான் ஒளிச்சு வச்சுருக்கேன், அது எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி ஒரு வீடியோவே இல்லை, நான் சும்மா போட்டு வாங்கினேன், அப்போ தானே இப்போ நகையை கொண்டு போய் மறுபடியும் அங்கே வச்சிங்க, எங்கள் அம்மா மேலே திருட்டு பழி போட பார்த்தீங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ பண்ணுறது தப்பு, எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐஸ்வர்யா போகிறாங்க. பாருடா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருடா, என்னை தேவையில்லாமல் கோவப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கோவமாக வராங்க. வந்தவொடனே ஐஸ்வர்யா அப்படியே சமையல் ரூமில் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சு உனக்கு அப்படின்னு மகா கேட்குறாங்க. எனக்கா டென்ஷனாக இருக்குது, என் மாமியார் என் கௌதம், அந்த கௌதம் 2 பேரை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீ கோவப்படாதக்கா, இரு வரேன், ஒரு நிமிஷம் இரு, உன்னை நான் கூல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. மகா, எனக்கு இப்போ ஜூஸ் வேண்டாம் மகா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அக்கா, அதெல்லாம் யோசிக்காதக்கா, நீ குடிக்கா, அவங்கெல்லாம் திருத்தவே முடியாது, விடுக்கா அப்படின்னு மகா ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க.